இன்றைக்கி பார்க்க போகிறது மேக்ஸ் தான். மேக்ஸ் வந்து 8th மெட்ரிக் சமச்சீர் எக்ஸசைஸ் 4.4. இது வந்து லைஃப் மேத்மேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸ்கூல் பசங்க இதை பார்த்துங்க. இதை இப்போவே நீங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது திரும்ப பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். கான்செப்ட்டு நிறையா கொஸ்டின் பார்ப்போம். எல்லா கொஸ்டின்லையும் அந்த கான்செப்டை திரும்ப சொல்கிறேன். கேட்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மெட்ரிக் சமச்சீர் சிலபஸ் இது 8th எக்ஸசைஸ் 4.4 மேக்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி பார்க்காம எப்படி அது ஆன்சர் வந்துச்சுன்றதையும் பார்ப்போம். இப்போ ஏ கேன் ஃபினிஷ் ஏ ஜாப் இன் 3 days. ஏ வந்து ஒரு வேலையை 3 நாளில் முடிப்பார் அப்படின்னா அவரோட ஒரு நாள் ஒர்க்குன்றது 1/3. இதேமாதிரி 1/3ன்னு 3 நாள் வேலை செஞ்சாருன்னா டோட்டலாக அவருக்கு இப்போ கீழே உள்ள டினாமினேட்டர்லாம் 3 வருமா, மேலே உள்ளதெல்லாம் கூட்டினா 3 வருமா. ஸோ அவரோட ஒர்க்குன்றது ஒரு வேலையை முடிச்சிட்டாரா 3 நாளில். ஒரு நாளோட ஒர்க்கு இந்த 1/3ன்றது ஒர்க்கு. ஓகேங்களா? அப்போது அவரோட ஒரு நாள் ஒர்க்குன்றது 1/3. இப்போ அடுத்து பி வந்து அதே வேலையை தனியாக அவர் வந்து செஞ்சால் அவர் எவ்வளோ செய்வார், 6 நாளில் செஞ்சு முடிப்பார். அப்போ ஒரு நாளில் அவரோட வேலைன்றது 1/6. இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்தா அப்படின்னா என்ன, இவனோட ஒரு நாள் வேலை 1/3, பியோட ஒரு நாள் வேலை 1/6. ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா கீழே 3 6 எல்சிஎம் எடுத்தால் 6 3 × 2 + 1 3/6 1/2. அதாவது என்னன்னா 2 இது வந்து ஒர்க், ஒரு நாள் ஒர்க்கு. அப்போ இதே மாதிரி இன்னொரு 1/2 வேலை செஞ்சால் ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ இதை அப்படியே தலைகீழாக மாற்றினா இது ஒர்க்கு, 1 day ஒர்க். இது இந்த ஒர்க்கை தலைகீழாக மாற்றினா ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அதுதான் டேஸ். எத்தனை டேஸ்? 2 days. ஓகேவா? மேலே உள்ளதை ஒன்றா மாற்றுற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா கீழே உள்ள வேல்யூ தான் டேஸ். ஓகேவா? அடுத்து இப்போ 5 persons கேன் டூ 5 jobs in 5 days. பாருங்கள், ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி ஒன்று இருக்குது. இன்னும் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் மெத்தடா இல்லை அது ஒரு ஃபார்முலா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலானா எவ்வளோ பர்சன்ஸ் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்களோ அவங்க செய்கிற வேலை W1 = இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸு அவங்க ஒரு குறிப்பிட்ட டேஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க செய்கிற வேலை சேமாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது சேமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒர்க்கு இவங்க செய்கிற வேலையும் இவங்க செய்கிற வேலையும் சேமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஏதாவது ஒரு வேல்யூ தெரியலன்னா அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மை எடுத்துக்கிங்களா, செகண்ட் செம்மில் 5 persons எவ்வளோ ஜாபு, 5 jobs in 5 days. சில இடத்துல என்ன வரும்னா டேஸோடு சொல்லும் போது ஹவர்ஸையும் சொல்லுவாங்க. ஹவர்ஸ் சொல்லும் போது ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் மட்டும் கீழே இருக்கும், மற்றதெல்லாம் மேலே இருக்கும். என்ன சொல்கிறாங்க, இப்போது 5 persons 5 days 5 jobs. இந்த பக்கம் 50 persons எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லலை, 50 jobs. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 50 அடிச்சிருங்க. அப்போது x = 5. இந்த எக்ஸுங்கிறது என்ன, எத்தனை டேஸ். இப்போ 5 daysல வேலையை முடிப்பாங்க. அதாவது இங்கே ஒரு முறை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிற பாருங்க. 5 persons 5 வேலையை 5 நாளில் முடிப்பாங்க. அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு 5 நாளாக செய்கிறான், இன்னொரு பர்சன் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு 5 நாளாக செய்கிறான், இன்னொரு பர்சன் ஒரு வேலையை எடுத்துகிட்டு 5 நாளாக செய்கிறான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை 5 நாளாக செய்வாங்க. அதே மாதிரி இப்போ 50 persons ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான், ஒரு வேலையை எடுத்துகிட்டு 5 நாளாக தான் செய்வான். நம்மனா இப்போ டேரெக்டாக 5 5 5 அதே மாதிரி 50 50 50 நினச்சிப்போம். அப்படி இல்லை. ஓகேவா? இது ஒரு முறை திரும்ப பார்த்துங்க, நிறுத்தி கூட எழுதிங்க.
நான் இந்த ஃபார்முலாவை சைடில் எழுதிடுறேன். இந்த ஃபார்முலாவை சைடில் எழுதிடுறேன். பர்சன்ஸ், டேஸ், ஹவர்ஸ், ஒர்க். இந்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி பர்சன்ஸ், டேஸ், ஹவர்ஸ், ஒர்க். ஓகேவா? அடுத்து மூணாவது கொஸ்டின், அதாவது ஃபஸ்ட்டு செம்லேயே மூணாவது கொஸ்டின். ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 24 days. ஏ வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். அப்போ அவரோட ஒரு நாள் வேலைன்றது 1/4. இதுவே ஏவும் பியும் சேர்ந்தா, ஏ ப்ளஸ் பி இவங்க 2 பேரும் சேர்ந்தா அதை 6 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ அவங்களோட ஒரு நாள் வேலைன்றது 1/6. இப்போ பியை தனியாக விட்டால் எத்தனை நாள் செய்வார்னு பார்ப்போம். இப்போது ஏவோட வேல்யூ தெரியும் வைங்களேன். எல்சிஎம் எடுங்க. 24 × 1 24. அப்போ இங்கேயும் இன்ட்டு 1 தான், -1. 6 × 4 தான் 24. அதே மாதிரி 1 × 4 24. 3/24. அப்போது பியோட 1 day ஒர்க்கு 1/8 அப்படின்னா அவர் எத்தனை நாளில் வேலையை முடிப்பார்? 8 daysல வேலையை முடிப்பார். ஒர்க்கை தலைகீழாக மாற்றினா டேஸ், இதை அப்படியே நம்ம தலைகீழாக மாற்றினா 8 daysல வேலையை முடிப்பார். பாஸ் பண்ணி இதை எழுதிக்கிங்க. அடுத்து fourth question. இந்த fourth question பாருங்க. A alone can do a piece of work in 35 days. fourth question. ஏவோட கேப்பபிலிட்டி என்ன? 35 daysல வேலையை முடிப்பார். அடுத்து பி வந்து மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. எவ்வளோ வேல்யூ? 40% மோர் எஃபிஷியன்ட். அதாவது பி வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன். யூட்டிலைஸ் பண்ணி ஒரு வேலையை செய்கிறாருன்னா அதே மாதிரி ஏ 140% யூட்டிலைஸ் பண்ணி அவரோட ஒர்க்கை செய்யணும். என்னென்ன? ஒரு பிக்கு 1.4 ஏ சமம், அதாவது ஒரு ஆளுக்கு 1 ஆள் சமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போ இந்த 1ன்றதை எடுத்துக்கலாம். வெறும் ஒரு பிக்கு 1.4 ஏ சமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1.4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 1/35. இப்போ இது டெசிமலில் இருக்குது. இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போது மேலேயும் இன்ட்டு 10, கீழேயும் இன்ட்டு 10. ஓகேவா? 2 எடுத்துட்டு இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னா 14/350. நல்லா பாருங்கள். 7 2s are 14, 7 5 0 அப்படியே வந்துடும் 50. 2/50 அடித்தா 1/25. இது யாரோட வேல்யூ? பியோட 1 day ஒர்க்கை தலைகீழாக மாற்றினா டேஸ் கிடைச்சிடும். அப்போ 25 நாளில் அவர் அந்த வேலையை முடிப்பார். 25 நாளில் பி தனியாகவே அந்த வேலையை முடிப்பார். எதையுமே நிறுத்தி ஒரு முறை நிதானமாக யோசிங்க. அடுத்து இந்த சமம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிளாக யோசிச்சா வேலை முடிஞ்சிடும். ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிகிறார். ஏவோட கெப்பாசிட்டி வந்து 10 daysல முடிகிறார். பி வந்து அதுவே 15 நாளில் முடிகிறாருன்னு வைங்க. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது இவங்களோட ஷேர் என்ன? இப்போ பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்லேயே முடிச்சிடறாரு. அதே வேலையை இவர் செஞ்சால் 15 நாள் வரைக்கும் ஆகுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது இவர் தான் எஃபிஷியண்ட்டாக செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்? அந்த வேலையை 10 நாள்லேயே முடிக்கிறவர் சீக்கிரமாக செய்வார். அப்போ ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வார். இவர் கொஞ்சம் லேட்டாகிறாருன்னா இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் கம்மியாக வேலை செய்வார். அப்புறம் கிடைக்கிற அந்த கூலியிலையும் ஏக்கு அதிக ஷேர் போகதான் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் LCM 30 × 3 + 2. நல்லா பார்த்துங்க. 3/30 + 2/30. இது யாரோடது? ஏவோடது 3/30, பியோடது 2/30.
அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க்கோட 3 டைம்ஸ் ஏ செய்கிறாரு, அதே ஒர்க்கோட 2 டைம்ஸ் பி செய்கிறாரு. அப்போது இவங்களோட அந்த ஒர்க் எபிலிட்டி வந்து 3:2. அப்போ இவங்களுக்கு கொடுக்குற ஷேரை எப்படி பிரிக்கணும்? 3:2ன்னு பிரிக்கணும். அப்போ மொத்த ஷேர் 5ஆக பிரித்து 3 டைம்ஸ் ஏக்கு கொடுத்துடணும், 2 டைம்ஸ் பிக்கு கொடுத்துடணும். இப்போ மொத்த ஷேர் எவ்வளோ? 2 lakhs. 5ஆல் பிரித்தா எவ்வளோ வரும்? 40,000. ஏக்கு எவ்வளோ கிடைக்கணும்? ஏக்கு வந்து 3 டைம்ஸ் கிடைக்கணும். 3 × 40K 40,000 எவ்வளோ வரும்? 1,20,000. இது யாரோட ஷேரு? ஏவோட ஷேரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பியோட ஷேர் எவ்வளோ? 40,000 × 2 80,000. இது யாரோட ஷேரு? பியோட ஷேரு. ஓகேவா? ஆன்சரை செக் பண்ணிங்க. இந்த சம்ம ஒரு முறை திரும்பவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மில் மொத்தம் 5 ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க, அது மொத்தம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10 சம் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு சம்மும் ஒரே சம் தான் இருக்குது. இப்போ செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்று தான் இருக்குது. செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 210 men working 12 hours a day can finish a job in 18 days. ஒரு ஜாப் தான், ஏ ஜாப் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. How many men are required to finish the job in 20 days? டேஸ் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, மென்ஸ் கேட்குறாங்க. அதே ஜாப் தான், ஃபினிஷ் த ஜாப், சேம் ஜாப். இந்த ஃபார்மில் எடுத்துங்க. பர்சன்ஸ் எத்தனை? ஃபஸ்ட்டு 210 × ஹவர்ஸு டே வந்து 18 days, டே 18 days, ஹவர்ஸு 12 hours. ஒர்க்கு எவ்வளோ? சேம், ஒரு ஒர்க்கு தான், 1 2 4, ஆனால் அதே ஒர்க்கு தான் அந்த பக்கம் உள்ளவங்களும் செய்கிறாங்க. மென் எத்தனைன்னு தெரியாது, ஆனால் டேஸ் எத்தனை? 14 தெரியும், ஹவர்ஸ் எத்தனை? 20 தெரியும். ஒர்க் சேம் தான். இங்கே 100 போட்டாலும் சரி, 200 போட்டாலும் சரி, அதே 200 தான் இங்கேயும். அதனால் இப்போ 200 இங்கே போடுறேன்னு வைங்களேன், இது என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ஷனில் மேலே வரும்போது அடித்து ஒன்றாயிடும். அப்போ இல்லைன்னா டைரெக்டாகவே இதே அடித்து ஒன்று மாற்றிக்கணும். ஸோ எத்தனை வேலைன்றது முக்கியம் இல்லை, செய்கிறது சேம் வேலை. இப்போ ஒரு ஜாப்னே அவங்க சொன்ன மாதிரியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இப்படி கொண்டு வாங்க. 210 × 18 × 12 divided by 14 × 20 equal to x. அடிப்போமா? 0 to 0 போயிட்டோம். 2 6 7 2s are 14, 7 3s are 21. 2 3 அடிக்கணும். 6 அடித்தா 3, 3 3s are 9, 9 × 18. ஓகேவா? 9 × 18 162x. அப்போ 162 men are required to finish the job, the same job. இதே ஒரு முறை பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினை எழுதிக்கிட்டு ஆன்சர் எழுதிங்க. அடுத்து தேர்ட் சம் என்னென்னா, ஒரு சிமெண்ட், இந்த ஃபார்மில் நல்லா சைடில் அதுதான் எழுதி போட்டேன், நம்ம அடிக்கடி யூஸ் ஆகும். ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் 7000 சிமெண்ட் பேக் 12 நாளில் உருவாக்குறாங்க. 36 மிஷின் தேவைப்படுது. இங்கே வந்து பர்சன்ஸ் தான் இங்கே மிஷின் வச்சுங்க. 36 மிஷின் 12 நாளில் எத்தனை பேகு? 7000 பேகை உருவாக்குது அப்படின்னா அந்த பக்கம் பாருங்க. அதே மாதிரி 24 மிஷின் 18 நாளில் எவ்வளோ பேக்ஸை உருவாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸை மேலே கொண்டு வந்துடுங்க. 7000 மேலே போயிடுமா?
24 into 18 into 7,000 divided by 36 12 கீழே வந்துடும். இப்போ பாருங்கள் 18 into 2 36, 12 into 2 24, 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போது சேம் 7,000 பேக் சிமெண்ட்டு தேவைப்படும். பாருங்களேன் 36 மிஷின் 12 மணி நேரம் 12 நாள் வேலை செஞ்சாலும் அதே 7,000 பேக் தான். 24 பேகு 24 மிஷின் 18 நாள் வேலை செஞ்சாலும் அதே 7,000 பேக் தான். சேமாக வந்ததா அது தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சிம்பிளிஃபை இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 4th என்னென்னா ஒரு சோப் ஃபேக்ட்ரி. ஃபஸ்ட்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அடுத்த சோப் ஃபேக்ட்ரி. எவ்வளோ சோப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? 9,600. அதாவது ஒர்க்கு நாளைக்கு போட்டுருமா? அடுத்து 6 டேஸ் ஒர்க்கிங் எவ்வளோ செய்கிறாங்க? 15 மணி நேரம். 6 நாள் 15 மணி நேரம். அந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் 14,400 சோப்பை செய்கிறாங்க. 3 more hours எவ்வளோ நாள் செய்வாங்க? அதாவது how many days வந்து தெரியல. 3 more hoursனால் என்ன? 15 + 3 18 hours செய்கிறாங்க. இப்போ போடுவோமா? டியை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வரும். இப்போ நேராகவே 0 0 அடிச்சுக்கும். இல்லைன்னா இப்படி நேராக வச்சு அடிக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு அடிக்கணும். டிரான்ஸ்போர்ஷன் பண்ணிவிட்டு தரக்கூடாது. 9,600 6 into 15 into 40 400 divided by 18 into 9600 equal to yes. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சிடும். ஓகே 6 3s are 18, 3 5s are 15. முடிஞ்சா இப்போது 96 144 இருக்குது. இதுக்கு தனியாக நீங்கள் ஃபேக்டர் மாதிரி பிரித்து சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இது ஆல்ரெடி எதோட டேபிளில் வரும்னா நமக்கு ஒரு 96 எடுத்துங்களேன். இப்போ 6ஓட டேபிளில் வருமானு பாருங்கள். இல்லைனா இது ஒரு 16ஓட டேபிளில் 16ஓட டேபிளில் 6 டைம்ஸ் வரும். 16 5s are 80, 16 6s are 96. இதுவும் 16 டேபிளில் 9 டைம்ஸ் வரும். ஓகே அடிச்சா 3. ஓகேவா? 5 3s are 15/2. இதையும் சிம்பிளிஃபை பண்ணால் 7.5 days. இப்படியும் போடலாம், இல்லைன்னா 7.5 days. இதே 1 நிமிஷம் நிறுத்தி கொஞ்சம் காப்பி பண்ணிங்க. அடுத்த சம் பார்த்துட்டே இருங்க. ஏதாவது ஐடியா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அடுத்த சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ ஒரு 4 சம்மில் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்த சம் எல்லாத்தையும் அப்படியே லைனாக பார்த்துட்டு வருவோம். இப்போது ஃபிஃப்த்து சம் என்ன சொல்கிறாங்க? 6 container lorries can transport 135 tons of goods in 5 days. இப்போ வந்து பர்சன்ஸ்ன்றது இங்கே லாரி. 6 கண்டெய்னர் லாரி எத்தனை நாளில் 5 டேஸில் எத்தனை டன்னு? 135 டன்னு. அதாவது எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? ஒர்க்கு தான். அதாவது எவ்வளோ கூட்ஸு? 135 tons ஆஃப் கூட்ஸ். அது ஒர்க்கை கீழே போட்டுருவோம். இப்போது ஹவு மெனி மோர் லாரிஸ்? இந்த முதல்ல லாரிஸை கண்டுபிடிக்கணும். இந்த லாரிஸ் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். இன்ட்டு டேஸ் கொடுத்துருக்காங்களா பார்த்துங்க. டேஸ் வந்து 4 days. டன்னு வந்து 180 டன்னு. இதை நீங்கள் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை கொண்டு போகிறதுக்கு இத்தனை நாளில் எவ்வளோ லாரி தேவைப்படுது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினில் உள்ள சின்ன டெஸ்ட் என்னன்னு நான் சொல்கிறேன்.
டிரான்ஸ்போர்ஷன் பண்ணுங்க. 6 × 5 × 180 divided by 135 × 4. ஓகேவா? இப்போ 5 ஆல் அடிக்கலாம். 2 7. ஓகேவா? 4 ஆல் அடித்தா 2 7 3 7. 3 ஆல் அடித்தா 9. 9 ஆல் அடிக்கும்போது 20. 2 ஆல் அடித்தா 10. அப்போ எக்ஸுங்கிறது 10. அதாவது 10 லாரிஸ் மொத்தமாக தேவைப்படுது. கொஸ்டினில் பாருங்களேன், ஹவு மெனி மோர் லாரிஸ் அப்படின்னு கேட்பான். ஏற்கனவே 6 லாரிஸ் யூஸ் ஆகுது. எத்தனை லாரி? 6 லாரி. இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 10 லாரி. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை லாரி வேணும்? இன்னும் 4 லாரி இருந்தால் இந்த வேலையை முடிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இந்த இடத்துல ஆன்சரை 10ன்னு டக்குன்னு எழுதிடக்கூடாது. கொஸ்டினில் ஹவு மெனி மோர், அப்போது இன்னும் 4 லாரி தேவைப்படுது. அதுதான் ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். 6th கொஸ்டின் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிக்கிறார். அப்போ 1 மணி நேரத்தோட வேலை அவருக்கு வந்து 1/12. இப்போது பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. பியும் சியும், பி ப்ளஸ் சியும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க? 3 மணி நேரத்தில். அவங்களோட 1 மணி நேரத்து வேலை 1/3. அடுத்து ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து 6 மணி நேரத்தில் முடித்தா அவங்களோட 1 மணி நேரம் வேலைன்றது 1/6. ஏவோட 1 மணி நேரம் வேலைன்றது 1/12. அப்போது ஏவும் சியும் சேர்ந்து செய்கிற 1/6 அந்த ஒர்க்கிலேருந்து ஏவோட 1 hour வேலையை மைனஸ் பண்ணால் சியோட வேலை கிடைக்கும். சியோட ஒர்க்கிங் எபிலிட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் அப்ளை பண்ணும்போது பியோடது கிடைக்கும். உங்களுக்கு அதுதான் கேட்டிருப்பாங்க பாருங்கள். பி தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க கேட்டிருப்பாங்க. இப்போ ஏ வச்சு சியை கண்டுபிடிப்போம். C is equal to 1/6 minus 1/12. 12. 2 minus 1, 1/12. ஓகேவா? சியோட 1 hour வேலைன்றது 1/12. ஓகேவா? இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்? இந்த பி ப்ளஸ் சியில் அப்ளை பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்கும். பி இஸ் ஈக்குவல் டு 1/3 minus 1/12. காமனாக எல்சிஎம் 12. 4 minus 1, 3/12 அடித்தா 1/4. அப்போது பியோட அந்த 1 hour வேலை கெப்பாசிட்டின்றது 1/4. ஓகேவா? அதாவது 4 hours அந்த வேலையை அவர் முடிச்சிருவார். பி தனியாக வேலை செஞ்சார். அடுத்து 7th சம் பாருங்கள். இதுவும் அந்த மாதிரி தான். இப்போ 2 பேரும் டுகெதராக வேலை செய்கிறது அதெல்லாம். ஏவும் பியும் ஒன்றா வேலை செஞ்சால் 12 days முடிக்கிறாங்க. இப்போ 1 day வேலைன்றது 1/12. அடுத்து பியும் சியும் சேர்ந்து வேலை செஞ்சால் 15 days முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலைன்றது 1/15. ஏவும் சியும் சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்க அந்த வேலையை 20 days முடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஒரு நாள் வேலைன்றது 1/20. இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் போட்டுருங்க. A + B + B + C + A + C ஈக்குவல் டு இது எல்லாத்தையுமே ரைட் சைடில் கூட்டிகிட்டு வாங்க. இப்போ 2A இருக்கா ப்ளஸ் 2B ப்ளஸ் 2C. இந்த சைடு இவங்களை எடுத்திங்கன்னா 12, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதில் போயிட்டு இது எல்லாமே ஜாயின் ஆகுனா 60ல் ஜாயின் ஆகும். இது 60 வரணும்னா × 5. அப்போ மேலே 5 போட்டுது.
இது 60க்கு வரணும்னா இன்ட்டு 4, அப்போ மேலே 4 போட்டுங்க. இது 60க்கு வரணும்னா இன்ட்டு 3, அப்போ மேலே 3 போட்டுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா 12/60 வரும். அடிச்சிங்கன்னா 1/5 வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 காமனாக வெளியில் வந்துடும். a + b + c. இப்போ a + b + c 2 அந்த பக்கம் போனால் இந்த 5ஓட மல்டிபிள் ஆகும். அப்போ 10, 1/10. ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது 10 நாளில் வேலையை முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். இதை காப்பி பண்ணீங்க. இதை காப்பி பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இப்போ ஏபிசி இது 3த்தையும் கூட்டி இருக்குல்ல, இதை கூட்டினா இவ்வளோ. இதில் இருந்து பிசியை மைனஸ் பண்ணால் ஏவோட வேல்யூ கிடைக்கும். இதே வேல்யூவிலேருந்து ஏசியை மைனஸ் பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூவிலேருந்து ஏபியை மைனஸ் பண்ணால் சியோட வேல்யூ கிடைக்கும். இதை நீங்கள் ஒருவேளை இதில் அடுத்து வர ஒரு நிமிஷத்தை ஓட்டிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். இது எழுதிங்க. இப்போ ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டோட்டல் ஏபிசி மொத்தமாக சேர்ந்து அது வேலை செஞ்சால் என்னவோ அதுலேருந்து ஏவை கண்டுபிடிக்கணும்னா பிசியை மைனஸ் பண்ணணும். 1/15. 30ல் தான் எல்சிஎம். 3 - 2 1/30. ஏவோட 1 day ஒர்க்கு அந்த 30. ஓகேவா? அவன் ஒரு 30 நாளில் வேலை கொடுப்பாரு தனியாக செஞ்சா. அடுத்து பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஏபிசி மொத்தமாக சேர்ந்தால் எவ்வளோ வேலையோ அதுலேருந்து ஏசி சேர்ந்து செஞ்சால் என்ன வேலையோ அதை மைனஸ் பண்ணுங்க. 20. இது 2 - 1 1/20. அப்போ பி தனியாக வேலை செஞ்சார்னா 20 daysல முடிச்சிடுவாரு. அடுத்து சியை பொறுத்த வரைக்கும் 3 பேர் சேர்ந்து செய்கிற வேலையிலேருந்து ஏவும் பியும் செய்கிற வேலையை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 60. இப்போ 10 × 6 மேலே 6. 12 × 5 இப்போ 1/60. இப்போ சி தனியாக அந்த வேலையை செஞ்சால் 60 நாள் செய்வார். ஏக்கு 30 நாள், பிக்கு 20 நாள், சிக்கு 60 நாள். ஓகேவா? அடுத்து இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்குது. 8th கொஸ்டின். ஒரு கார்பெண்டர் வந்து ஏ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாருன்னா 15 நிமிஷம் எடுத்துருக்காரு ஒரு சேரோட பார்ட்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு. அப்போது அவர் 1 நிமிஷத்துக்கு வேலைன்றது 15. அடுத்து பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பி என்ன பண்ணுறாரு 3 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிறாரு ஏவை விட. அப்போனா என்ன 15 + 3 18 minutes எடுத்துக்கிறாரு. அவரோட 1 நிமிஷம் வேலைன்றது 1/18. ஓகேவா? இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க வச்சுக்கோங்க. ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால் 1/15 + 1/18. 1/15க்கும் 18க்கும் 90ல் தான் போயிட்டு இவங்களோட எல்சிஎம் இருக்கும். இன்ட்டு 6 தான் 90, இன்ட்டு 5 90. வேல்யூ என்ன வரும்னா 11/90. இது என்ன? இது ஒர்க்கு. ஓகேவா? இந்த வேல்யூங்கிறது கிடைச்சி 11/90ங்கிறது ஒர்க்கு. அவங்களோட அந்த ஒர்க் என்ன வேலை செஞ்சாங்கன்றது. நமக்கு என்ன கேட்குறாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. 22 சேர் செய்ய. இது ஒரு சேர் செய்கிறது. டைம் வரும்போது இதவே தலைகளாக மாற்றணுமா? இதுவே தலைகளாக மாற்றினா 90/11 இவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இன்ட்டு 22 சேர், ஒரு சேர் கிடையாது, இன்ட்டு 22 சேர் நம்ம எடுத்துக்கிட்டால் இங்கே டேஸ் கிடையாது, ஆக்சுவலாக மினிட்ஸு. இப்போ தலைகளாக எடுத்துக்கிட்டால் 90/11 minutes ஆகும். இது 22 சேருக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு வைங்களேன், 180 minutes ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயம் புரியலையே அப்படின்னு அங்கேயே நிற்காம திரும்ப இன்னொரு முறை பாருங்கள். இது புரியாத பட்சத்தில்
ஃபஸ்ட்டு சம்லேருந்து திரும்ப வந்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. இது 8th சம். காப்பி பண்ணிங்க. அடுத்து 9th சம். இன்னும் 2 சம் தான் இருக்குது. 9th சம் என்னென்னா, ஏ வந்து ஒரு வேலையை 45 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ அவரோட ஒரு நாள் வேலைன்றது 1/45. அவர் அந்த வேலையை 15 டேஸ் செய்கிறாரு. 15 டேஸ் செஞ்சிடறாரு. செஞ்சுட்டா அவர் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாரு? 1/3. அதாவது ஒரு வேலையில் 1/3 முடிச்சிட்டாரு. 1/3 எவ்வளோ சொல்லலாம்? இப்போ ஒரு வேலையில் 1/3 முடிச்சிட்டா இன்னும் எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்குது? இங்கே வந்து கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். எல்சிஎம் எடுத்தால் 3, மேலே 3 - 1, 2/3 வேலை பேலன்ஸ் இருக்குது. இந்த ஒர்க்கு பேலன்ஸ் இருக்குது. இன்னும் யார் செய்ய வேண்டியது? நம்ம இவர் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போது ஒர்க்கு எப்பயுமே மேலே போட்டுட்டு டிவைடட் பை பி. அதே வேலையை எத்தனை நாளாக செய்கிறாரு? 24 டேஸாக செய்கிறாரு. ஓகேவா? பிஓட ஒர்க்கிங் அப்படின்னு வச்சுங்க. அவரோட அந்த ஒரு நாள் வேலை அந்த கணக்கு வச்சுங்க. இப்போது 2/3ல் 3 கீழே வந்துடும். இன்ட்டு 24 அடிச்சிங்கன்னா 12. 3 × 12 36. அப்போது பிஓட ஒரு நாள் வேலைன்றது 1/36. அப்போ பி தனியாக அந்த வேலையை செஞ்சால் 36 நாள் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இப்போ என்ன கேட்குறாங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா, இப்போ ஏவோட கெப்பாசிட்டி என்ன? 1/45. பியோட கெப்பாசிட்டி 1/36. இவங்க 2 பேரும் சேர்றாங்க இல்லையா? அப்போது இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரு 180ல் போயிட்டு மீட் ஆகும். 45 × 4 180, 36 × 5 180, 9/180, 1/20. அதாவது ஏவும் பியும் சேர்ந்தால் 20 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. சரியா? 20 டேஸில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் கொஸ்டின் அது இல்லை. இதை பாஸ் பண்ணிவிட்டு எழுதிருங்க. இவங்க 20 டேஸில் அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. 80% ஆஃப் ஒர்க்கு தான். அது ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்குறேன். அப்போ 20 டேஸில் 80% வேணும். நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ் சம் பார்த்துருந்தா இது உங்களுக்கு புரியும். 80/100 × 20. 80% ஆஃப் 20ன்றது 8 to 16 டேஸ். அதாவது 20ல் 80%ன்றது 20 டேஸ் மொத்தமாக வேலையை முடிக்கிறதுக்கு. அதில் 80% வேலை தானே. அப்போது 16 டேஸ் ஆகும் 80% வேலையை முடிக்க. அவ்வளோதான். அடுத்து 10th இந்த எக்ஸசைஸில் 4.4 எக்ஸசைஸில் லாஸ்ட் சம் இது. ஏ இஸ் thrice as fast as பி. அதாவது ஏ 1னா பி வந்து 3 times இருக்கணும். அதாவது பியை விட இவர் 3 டைம் ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் ஏ ஓடுற ஓட்டத்துக்கு இவர் வந்து அதை விட கம்மியாக தான் ஓடுவார் அப்படின்னு சொல்கிறத விட இவன் 3 பேர் சேர்ந்தால் தான் இவன் ஒருத்தனுக்கு சமம் அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏங்கிறது 3Bக்கு சமம். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். பி வந்து ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா ஏ எவ்வளோ வேகத்தில் முடிப்பார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக பாருங்கள். பியோட 1 day ஒர்க்குன்றது 1/24. பியோட வேலையை அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். அப்போ ஏ வந்து அந்த வேலையை 8 நாளில் முடித்தாருன்னா
அதை முடிக்க பிக்கு எத்தனை நாள் ஆகுது? 26 நாள் ஆகுது. இதை 24ன்றது 8ஓட 3 டைம்ஸ். இப்போ புரியுதா? ஏன் அவரோட ஏ வந்து 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டுன்னு? சரி, இப்போது இவர் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு, இவர் அதே வேலையை 24 நாள் ஆக்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை? அப்போ ஏ ப்ளஸ் பி 1/24 ப்ளஸ்ஸு சாரி 24ன்றது பியோட வேல்யூ. இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது கூட அதோட ரெஸ்பெக்டிவ் தான் அப்ளை பண்ணணும். ஏக்கு 8, பிக்கு 24. 24 தான் எல்சிஎம்மில் வரும். 3 + 1 தான். ஏன்னா 24 வரணும்னா இன்ட்டு 1 தான், மேலே 1. 4/24 அடித்தா 1/6. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாளில் முடிச்சிருவாங்க. ஒர்க்குன்றது 1/6, தலைகளாக்குனா 6ன்றது தான் அவங்க முடிக்கிற நாட்கள். அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு. இந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் இன்னும் 2 எக்ஸசைஸு எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன்.